Hi students, welcome to my channel. Hi students, இப்போது 9th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் எனி டூ இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லிட்டு டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு டூ இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் எண்களுக்கு இடையே உள்ள எவையேனும் இரு விகிதமுறா எண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ரெண்டு விகிதமுறா எண் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற விகிதமுறா எண்களை எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டூ இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது? 0. இங்கே 3 இருக்கா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது 3, இங்கேயும் 3 இருக்குது. இந்த நம்பர்லேயும் 0 இருக்குது, இந்த நம்பர்லேயும் 0, இந்த நம்பர்லேயும் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது இல்லையா? இப்போது ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கிற 2 நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்களா? இப்போ 1க்கும் 2க்கும் இடையில நம்ம நம்பர்ஸ் எழுத முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்பரே சேர்த்துக்கோங்க. 10ன்னு சேர்த்துக்கோங்க. இங்கே 10 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ 10க்கும் 20க்கும் இடையில நம்ம நம்பர்ஸ் எழுத முடியுமா? 2 ரேஷனல் நம்பர்ஸ் எழுதலாம் இல்லையா? ஸோ அதனால நம்ம இந்த 10, 20ன்னு எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட் இருந்து நம்பர் எழுதணும். இதுதான் ஆன்சர் என்ன, ஓகேவா? இதுதான் விகிதமுறா எண். நான் எழுத போகிறேன், ஆன்சர் என்ன எழுத போகிறேன் பாருங்கள். 0.301 எழுதியாச்சா? 301, அதாவது 10க்கும் 20க்கும் இடையில எழுத போகிறேன். அப்போ 301க்கு அப்புறம் 11 எடுத்துக்கலாம், இல்லைனா 12 எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 12 எடுத்துக்கிறேன். 10க்கும் 20க்கும் இடையில நான் 12ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம பேட்டர்னாக எழுதிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அவங்களே நமக்கு பேட்டர்ன் மாதிரி தான் ஒரு விகிதமுறா எண் கொடுத்துருக்காங்க. இர்ரேஷனல் நம்பரை பேட்டர்னாக தான் கொடுத்துருக்காங்க. அது நம்மளும் பேட்டர்ன் மாதிரி கொஞ்சம் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், 1 எழுதிட்டேன், 301, 20 எழுதிட்டேன்னா அடுத்து 22, 00, 222 எக்ஸட்ரா வச்சுருங்க. நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் விகிதமுறா எண்ணில். ஓகேவா? 2 நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம அடுத்து என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 3 எடுத்துக்கலாமா? 30, 33, 00, 333. ஸோ ஈஸியாக இருக்குல்லம்மா. இந்த மாதிரி பேட்டர்னாக எழுதிட்டாலும் நமக்கு விகிதமுறா எண் எழுதுறது, இர்ரேஷனல் நம்பர் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் தான் வரும், இதுதான் ஆன்சர் வரும்னு இல்லை, எந்த நம்பர் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 6/7 அண்ட் 12/13 இடையில இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களா? ஸோ 7 வெளியில் போட்டு 6 உள்ளே போடுவோமா? 0 போட்டுட்டு பாயிண்ட் வைப்போமா? ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 8 × 7 56 போடலாம். ரிமைனிங் நமக்கு 4 வரும். இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 5 7s are 35. ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 7 7s are 49. ரிமைனிங் நமக்கு 1 கிடைக்கும். 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1 7 is 7. ஸோ ரிமைனிங் நமக்கு 3 கிடைக்கும். மறுபடியும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 4 7s are 28. ரிமைனிங் நமக்கு 2 கிடைக்கும். இன்னொரு 0 ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நமக்கு கோஷன்ட்டில் ஒரு 4 டிஜிட் 5 டிஜிட்ஸ் வந்துட்டாவே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இர்ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கட்டும், ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கட்டும், நமக்கு கோஷன்ட்டில் ஒரு 4 5 டிஜிட்ஸ் வந்துட்டாவே ஸ்டாப் பண்ணிக்கலாம், போதும். இன்னும் இது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த நம்பர் என்னது? ஃபஸ்ட்டு 6/7க்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 13/12, 12/13க்கு கண்டுபிடிக்கலாம். 13 வெளியில் போட்டுட்டு 12 உள்ளே போடுவோமா? பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்குவோம். ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 9 × 13 என்ன வரும்? 117. ரிமைனிங் 3 வரும். ஸோ இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2 × 13 26. ரிமைனிங் 4 வரும். இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாமா? 40 இருக்குது. ஸோ 3 × 13ல் 39 போடலாம். ரிமைனிங் நமக்கு 1 கிடைக்கும். இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 10 தான் வரும். 10 13 டேபிளில் வராது இல்லையா? அதனால் கோஷன்ட்டில் நம்ம இன்னொரு 0 ஆட் பண்ணிக்குவோமா? இன்னொரு 0 ஆட் பண்ணிவிட்டு இங்கேயும் இன்னொரு 0 ஆட் பண்ணிக்குவோம். அப்போ 100 கிடைக்கும் நமக்கு. 7 × 13 போட்டோம் அப்படின்னா 91. ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். இதுவும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நமக்கு கோஷன்ட்டில் ஒரு 5 டிஜிட்ஸ்க்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 6/7க்கு என்ன கிடச்சிருக்கு? 6/7க்கு 0.85714 எக்ஸட்ரா. 12/13க்கு 0.92307. ஸோ இதுவும் எக்ஸட்ரா.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷனல் நம்பர்ஸில் இந்த இரேஷனல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் 8 இருக்குது, இங்கே 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 இருக்குது. இது கடையில் இருக்க 2 நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. 2 இரேஷனல் நம்பர்ஸ் எழுதணும் நம்ம. ஆனால் இங்கே வந்து 8 இங்கே 9 இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வரதுனால நம்ம அடுத்த டிஜிட்டையும் எடுத்துக்கலாம். இங்கே 85 இங்கே 92 இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. 85லேருந்து 92 வரைக்கும் நமக்கு இங்கே இருக்கிறதுல ஏதாச்சும் நமக்கு நம்பர்ஸை ரேஷனல் நம்பர்ஸ் எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ 0.86 எடுத்துக்கிறேன். அதை ஒரு பேட்டர்னாக நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? எப்பவுமே பேட்டர்னாக எழுதிக்கோங்க, அதான் ஈஸி. ஸோ இங்கே பாருங்கள், 85க்கு அப்புறம் நான் 86 எடுத்திருக்கேன். 92க்குள்ளே எந்த 2 நம்பர்ஸ் வேணால் எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் அப்படியே பேட்டர்னாக கொண்டு வந்துடுங்க. 86னே இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. சரியா? இப்போ ஒரு பேட்டர்னாக கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து 61 எடுத்திருக்கேன்னா அடுத்து 66 66 அடுத்து 11 666 111 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் நம்பர் எப்படி எழுதலாம்? இதே 7 போட்டு எழுதிக்கலாம். 7177 11777 111 இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதே வந்து 92க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் போட்டு எழுதிக்கலாம். பேட்டர்னும் நீங்கள் இது மாதிரி தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, எப்படி வேணால் நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டில் எக்ஸட்ரா போட மறந்துடாதீங்க. இதுதான் ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், √2 அண்ட் √3 இதுக்கு இடையில இருக்கிற இரேஷனல் நம்பரை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ √2க்கு நமக்கு தெரியும் இல்லையா, இதுதான் வரும் 1.414. இது இவ்வளோ தானே மேம் அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிற சம்க்கு இந்த √2 √3 வேல்யூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. 1.414. ஓகேவா? எக்ஸட்ரா இது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ √3க்கான வேல்யூ வந்து 1.732. இதுவும் எக்ஸட்ரா போயிட்டே தான் இருக்கும். அவங்க நம்ம 3 டிஜிட்ஸோட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 2 நம்பருக்கு இடையில் இருக்க இரேஷனல் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இப்போது ஆன்சர் இங்கே பாருங்கள், 1 பாயிண்ட், இங்கேயும் 1 பாயிண்ட் தான், இங்கேயும் 1 பாயிண்ட் தான். ஸோ 1 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அடுத்து இங்கே 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இதுக்கு இடையில் இருக்க நம்பர்ஸ் எழுதிக்கலாமா? நம்ம 5 6 2 நம்பர்ஸ் எழுதலாம் இல்லையா? இதுக்கு இடையில் 4க்கு அப்புறம் 5 அண்டு 6 அதுக்கப்புறம் தானே 7 வரும். ஸோ அந்த 5 6 வச்சு நம்ம ஒரு பேட்டர்னாக நம்பர் எழுதிடலாம். 51 55 11 555 111 இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் என்ன எழுதலாம்? 1.61 66 11 666 111 அந்த மாதிரி பேட்டர்ன் எழுதிக்கலாம். ஏன்னா பேட்டர்னாக எழுதுறது கொஞ்சம் ஈஸி, அதனால நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். இந்த மாதிரி தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ வேறு நம்பர்ஸும் மாற்றி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு இடையில இருக்கிற நம்பர்ஸ் நம்ம இப்போ எழுதிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். சரிங்களா? 1.4 1.7க்குள்ளே 1.5 1.6 வச்சு இரேஷனல் நம்பர்ஸ் எழுதியாச்சு. உங்களுக்கு புரியுதாம்மா? உங்களுக்கு இது நான் சொல்லித்தரது ஈஸியாக இருக்குது, புரியுது அப்படின்னா ஓகே, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி. தேர்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் அப்படின்னா ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? 2 நம்பர் கொடுத்து இவ்வெண்களுக்கு இடையே உள்ள எவையேனும் இரு விகிதமுறு எண்களை எழுதுக. சரிங்களா? எண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விகிதமுறு எண்கள் கேட்டிருக்காங்க, ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, இரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ரேஷனல் நம்பருக்கும் இரேஷனல் நம்பருக்கும் என்ன வித்தியாசம் அதை கொஞ்சம் இங்கே பாருங்கள். ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸாக இருக்கும். நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும்போது அது வந்து ரெக்கரிங் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும்போது, அதாவது முடிவுறா மற்றும் சுழல் தசம எண்ணா இருக்கும். முடிவுறா மற்றும் சுழல் தசம எண்ணா இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 0.25 இருக்குது அப்படின்னா பார் போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆன்சர் வந்து இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0.252525 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து மறுபடியும் வரும். சுழல் தசம எண் ரெக்கரிங் நம்பராக இருக்கும். அண்ட் நான் டெர்மினேட்டிங், ஆனால் நம்பர்ஸ் வந்து தான் நிற்காமல் முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இரேஷனல் நம்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் நம்பர்ஸ் இருக்கும். 0.25 26 27 00 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் அது பாட்டுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போது நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸ் முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும். நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்காக இருக்கும். வந்த நம்பரே வராது. சரிங்களா? வந்த நம்பரே வராது. நான் ரெக்கரிங் நம்பர்ஸாக இருக்கும். முடிவுறா மற்றும்
சுழல் தன்மையற்றது. ஓகேங்களா? சுழல் தன்மையற்றது தான் போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து எப்படின்னா இது ரெக்கரிங் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கும். நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? டெர்மினேட்டிங்காகவும் இருக்கும். முடிவுறும் எண்ணாகவும் இருக்கும். இப்போ 0.34 அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுதுல்ல நம்பர். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரேஷனல் நம்பர்ஸ் முடிவுறும் தன்மையிலையும் இருக்கும், முடிவுறா மற்றும் சுழல் தன்மையிலையும் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் 2 பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்த நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறமும் 2 இருக்குது, 2 இருக்குது, அடுத்து 3. ஸோ 2 3 2 3 எடுத்துக்கலாம். அடுத்த நம்பர் பாருங்கள் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. அப்போ 2.236 சேமாக இருக்கா? நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இந்த நம்பர்லேருந்து நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த விகிதமுறு எண்களை வந்து ரேஷனல் நம்பர் 2 எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை வந்து நான் டெர்மினேட்டிங் நம்பராக எழுதுகிறேன். முடிவுறும் தன்மையை இருக்கிறதா நான் எழுத போகிறேன். சரிங்களா? முடிவுறும் நம்பராக எழுத போகிறேன், டெர்மினேட்டிங் நம்பராக எழுத போகிறேன். பாருங்கள் 2.236 அங்கே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிட்டேன் இல்லையா? நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? இங்கே 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இதுக்கடியில் நம்பர்ஸ் என்ன எழுதலாம்? 1 எழுதலாமா? 0க்கு அப்புறம் 0 ஆஃப்டர் 1 எழுதலாம். வேறு என்ன நம்பர்ஸ் நான் எழுதலாம்? 2.236 எழுதலாமா? அடுத்து 2.2362 எழுதலாமா? அடுத்து 2.2363 எழுதலாம். சரி, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் இங்கே 4, அதுக்கப்புறம் 2.2365 வந்து அங்கே இருக்குது. இந்த பாருங்கள் 2.2365 இருக்குது. ஸோ அந்த 5ஐ நம்ம எடுத்துக்காமல் இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 நம்பர்ஸை மட்டும் எழுத முடியும் நம்மளால். 2.2361 62 63 64ன்னு 4 நம்பர்ஸ் எழுதலாம். அங்கே நமக்கு கேட்டிருக்கிறது எனி 2 ரேஷனல் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது 2 நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சதாம்மா? புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.